சாரும் சம்மந்தியும் நமக்காக ரொம்ப நேரம் காத்திருப்பாங்க. இந்த பிளேன் கொஞ்சம் வேகமாக போனால் பரவாயில்ல. அப்படியே ஒரு பாட்டு பாடிக்கிட்டே போனோம்னா சீக்கிரமாக போயிடலாம். என்ன பாட்டு பாடுறது? அத்த அத்த என்னத்த அப்பா வரேனாரு இன்னும் காணா? உங்க அப்பையும் கஞ்சத்தனை பட்டுக்கிட்டு நடந்து எதுவும் வரானா என்னமோ தெரியலையடி, இன்னும் காணா. எங்க அப்பாவை குறை சொல்லலைன்னா உங்களுக்கு தூக்கமே வராதுத்த. ஏண்டி உண்மையை தானே சொல்றேன், அதுக்கு எதுக்கு இப்படி கோவப்படுறேன்? சரி சரி விடு, கோவப்படாத, இந்த வந்துருவாரு. சம்மந்தி, நான் வந்துட்டேன் சம்மந்தி. யாரு இந்த கேட்டுக்கிட்டு இருந்தீல, இந்த உங்க அப்பா வந்துட்டாண்டி. அப்பா வாங்கப்பா, எவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? ஏப்பா இவ்வளோ நேரம்? சாருமா, அது ஒன்றும் இல்லைம்மா. அப்பா இன்னைக்கு எதில் வந்தேன்னு சொல்லு பார்ப்போம். கரெக்டாக சொல்லு பார்ப்போம். எதில் வந்திருப்பேன் கரெக்டாக சொல்லுமா பார்க்கலாம். பா பஸ்ஸில் தான் வந்திருப்பீங்க, வேற எப்படிப்பா வந்திருப்பீங்க? வாங்க சம்மந்தி, நல்லா இருக்கீங்களா? நீங்க எப்படி வந்தீங்கன்னு நான் சொல்லவா? நடந்து வந்திருப்பீங்க கரெக்டா? சம்மந்தியே, நாங்கள் எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியாமல் நீங்கள் சடுக்கு பொசுக்குன்னு பேசிவிட்டீங்க. அப்படிலாம் பேசக்கூடாது சம்மந்தி. நான் எதில் வந்தேன் தெரியுமா? இன்றைக்கி ஏரோப்ளேனில் வந்தேன். அதனால தான் கொஞ்சம் லேட்டு. ஏன்னா ஏர்போர்ட்டுக்கெலாம் போய் செக்கிங்லாம் முடிச்சு ஏறி வரணும்ல, அதனால தான் லேட் ஆகிடுச்சு சம்மந்தி. ஏரோப்ளேனில் வந்தேன் சம்மந்தி, ஏரோப்ளேனில். அப்பா ஏரோப்ளேன்லையாப்பா வந்தீங்க? என்னப்பா சொல்கிறீங்க? எப்படிப்பா வந்தீங்க ஏரோப்ளேனில்? அடியே சாரு, உங்க அப்பனுக்கு மண்டையில கண்டே அடிபட்டுருச்சு போலடி. ஏரோப்ளேன்ல வந்தேன்னு கதை விட்டுக்கிட்டு இருக்காரு, என்னன்னு விசாரி. அத்த அப்படிலாம் எங்கள் அப்பா பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாருத்த, ஏரோப்ளேனில் தான் வந்திருப்பாரு. ஏண்டி அவங்க ஊருக்கும் நம்ம ஊருக்கும் இடையில இருக்கிறது 50 கிலோமீட்டர், இதுக்கு உனக்கு ஏரோப்ளேன் ஆடி விடுவாங்க? அப்பா ஆமாப்பா, 50 கிலோமீட்டருக்கு எப்படிப்பா ஏரோப்ளேனில் வர முடியும்? சாருமா, அப்பா துவைக்கிறதுக்கு 5 ரூபா சோப்பு ஒன்று வாங்கினேம்மா. அதில் ஏரோப்ளேனில் போகிறதுக்கு கூப்பன் கிடச்சிச்சுமா. அதனால நம்ம ஊர்லேருந்து மதுரைக்கு போய் அங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சி திருச்சிக்கு போய் அங்கேருந்து பஸ் பிடிச்சி உங்கள் வீட்டுக்கு வந்தேம்மா. எப்படிமா? அப்பா எப்படியா இருந்தாலும் ஏரோப்ளேனில் தானேம்மா வந்தேன். இது சம்மந்திக்கு தெரியாதுமா. அதானே பார்த்தேன், ஃப்ரீயா கிடைச்சா பெனாயில கூட விட மாட்டானே, விட்டுருவானா ஏரோப்ளேன் டிக்கெட்டை? அதான் வந்திருக்கேன் ஓசியில. சம்மந்தியே, அப்படி மட்டமாக பேசாதீங்க சம்மந்தியே. ஏரோப்ளேனை பற்றி எல்லாமே எங்களுக்கு தெரியும். அந்த காலத்திலே நாங்கள் ஏரோப்ளேனில் தான் போவோம். ஏதோ கொஞ்சம் நஷ்டமாயிட்டோம், அதனால இந்த காலத்தில் போக முடியல. அதை தெரியாமல் பேசாதீங்க சம்மந்தி. ஏரோப்ளேனை பற்றி எல்லாமே தெரியும் சம்மந்தி. ஆமத்த, எங்களுக்குலாம் எல்லாமே தெரியும். எங்கள் அப்பாட்ட என்ன வேணாலும் கேளுங்க, அவர் டக்கு டக்குன்னு பதில் சொல்லிடுவார் தெரியுமா? எங்கள் அப்பா அந்த காலத்துலேயே ITI படிச்சிருக்காருத்த. இதெல்லாம் நாங்கள் வெளியே சொல்கிறதில்ல, ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு தற்பெருமையெல்லாம் பிடிக்காது, அதனால தான். ஏண்டி உங்க அப்பா என்னமோ MBBS படிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கியா? நான் கேட்குற கேள்விக்கு முதல்ல பதில சொல்கிறேன். அத்த என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க, எங்கள் அப்பா அதெல்லாம் பதில் சொல்லிடுவார். கேள்வியை கேளுங்க த. சாருமா, அப்பா மேலே ஓவர் நம்பிக்கை வச்சிருக்கம்மா. இருந்தாலும் இது கொஞ்சம் சரியில்லைம்மா. சரி, நீ சொல்லிட்டேலம்மா, அதனால கேட்க சொல்லுமா. என்ன வேணாலும் கேட்க சொல்லுமா சம்மந்தி. என்ன வேணாலும் கேளுங்க சம்மந்தி, எது வேணாலும் கேளுங்க சம்மந்தி. சொல்லிடுறேன் சம்மந்தி. சரிங்க சம்மந்தி, கேள்வியை கேட்குறேன், 2 பேரும் நல்லா கவனிங்க. இந்த உலகத்திலேயே முதல்ல பயணிகளை ஏற்றிட்டு விமானம் எப்போ பறந்துச்சு? கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா பதில சீக்கிரம் சொல்லுங்கப்பா, உங்களோட திறமை என்னங்கிறது அத்தைக்கு தெரியட்டும். சாருமா, இதெல்லாம் ஒரு கேள்வியே கிடையாதுமா. இதெல்லாம் அப்பாவுக்கு ஜிஜிபிமா. ஃபஸ்ட்டு ஆளுகளை ஏற்றிக்கிட்டு பறந்த விமானம் தானம்மா அதுமா. இருமா சொல்கிறேம்மா, யோசிச்சுக்கிறேம்மா. ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி படித்ததில் மறந்துருச்சு. சொல்கிறேம்மா, இருமா. அப்பா சீக்கிரம் சொல்லுங்கப்பா. சம்மந்தி சீக்கிரம் சொல்லுங்க சம்மந்தி, வேலை கிடக்குது. சம்மந்தி, இதெல்லாம் ஒரு கேள்வியே கிடையாது சம்மந்தி. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி படித்தேன் சம்மந்தி, அதனால சரியா ஞாபகம் இல்லை சம்மந்தி. அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு 3 மாதம் டைம் கொடுத்தீங்கன்னா யோசிச்சு சொல்லிடுவேன் சம்மந்தி. அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது சம்மந்தி. நீங்கள் அவசரப்பட்டா எதுவும் நடக்காது சம்மந்தி. எல்லாத்துக்கும் பொறுமையாக இருக்கணும் சம்மந்தி. எது சம்மந்தி 3 மாதம் டைம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? 3 வருஷம் கூட டைம் எடுத்துக்கோங்க. தெரியலேன்னு சொல்ல வேண்டியதானே, அதுக்கு என்ன இவ்வளோ பில்டப்பு? சரிங்க சம்மந்தி, பதில் நீங்களே சொல்லுங்க. ஏன்னா நான் சொன்னேன்னா நீங்கள் தோத்த மாதிரி ஆயிரும். அதே நேரத்தில் என் மகளும் சங்கடப்படும். ஏன்னா பொண்ணு கொடுத்த இடத்துல நம்ம ஜெயிச்சதாக கூடாது, நம்ம தோத்ததாகவே இருந்துட்டு போகணும் சம்மந்தி. நீங்களே சொல்லுங்க சம்மந்தி. சம்மந்தி பதில சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. 1914 வருஷம் தான் முதல் பயணிகள் விமானம் வானத்தில் பறக்க ஆரம்பிச்சிச்சு. அமெரிக்காவில் இருக்கிற புளோரிடா மாகாணத்தில் தான் பறந்துச்சு. அந்த விமானத்தோட பேர் என்ன தெரியுமா? செயின்ட் பீட்டர் பார்க் தம்பா ஏர்போர்ட் லைன். இந்த விமானத்தோட கட்டணமா $5 வாங்கியிருக்கிறாங்க. தெரிஞ்சுக்கோங்க சம்மந்தி, சின்ன சின்ன விஷயம்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏரோப்ளேனில் போனால் மட்டும் பத்தாது, அதை பற்றியும் தெரிஞ்சு வச்சுக்கணும் சம்மந்தி. சம்மந்தி, எனக்கு தெரிஞ்சா என்ன, உங்களுக்கு தெரிஞ்சா என்ன, எல்லாம் ஒன்று தான் சம்மந்தி. அதனால உங்களுக்கு தெரிஞ்சதாகவே இருக்கணும் சம்மந்தி, எனக்கு தெரியாமலே இருக்கணும் சம்மந்தி. இல்லாட்டி எனக்கு தெரியாமல் இருக்கட்டும், உங்களுக்கு தெரிஞ்சதாக இருக்கணும் சம்மந்தி. என்ன சம்மந்தி? ஓகே தானே சம்மந்தி? அப்பா என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க? அத்தை கேட்குற கேள்விக்கு பதிலே சொல்லலை நீங்கள், போங்கப்பா. அடியே சாரு, உங்கள் அப்பனுக்கு தான் தெரியாதுன்னு உனக்கு முன்னாடியே தெரியும்ல, அப்புறம் ஏன் ஓவராக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? உள்ளே கூட்டிகிட்டு போய் காப்பி தண்ணியை கொடு. சரிங்க அப்பா உள்ளே வாங்கப்பா.
சாருமா நீ சம்மந்தியை கொட்டிட்டு முன்னாடி போம்மா, நான் வரேன். பாருங்க மக்களே, அப்பாவி சப்பாவியை பிடிச்சிக்கிட்டு தெரியாத கேள்வியை கேட்டு அவமானப்படுத்துறதே இந்த படித்தவங்களுக்கு வேலையாக போச்சு. என்ன பண்ணுறது மக்களே, நம்மளும் இந்த உலகத்தில் எல்லா கஷ்டத்தையும் தாங்கிட்டு வாழ வேண்டியதாக இருக்குது. சரிங்க மக்களே, அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க, அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்தையும் பண்ணி விடுங்க மக்களே. அப்போ தான் நல்லாயிருக்கும் மக்களே. சரிங்க மக்களே, நான் போயிட்டு வரேன் மக்களே. பாய் பாய்.